ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் சித்தம் செய்திட அவர் நம்மை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இந்த நாளிலுமா கூட ஆண்டவர் நமக்காய் கொடுத்த வார்த்தை இந்த 11வது நாளிலே யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனம். யோவானின் புஸ்தகம் 14. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்ப வருவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? போறாருன்னு அர்த்தம். போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். கவலைப்படாத, அனாதையா விட்டுட்டு போக மாட்டேன். இந்த உலகத்துல உன்னை யார் அனாதையா விட்டுட்டு போனாலும் அப்பா நான் இருக்கிறேன், உன்னை அனாதையா விட மாட்டேன். அல்லேலூயா. அப்பா நான் இருக்கிறேன், உன்னை அனாதையா விட மாட்டேன். எப்போ நம்ம அனாதையா போவோம்னா அப்பா பேச்சை கேட்காம இருக்கும்போது தான் அனாதையா போவோம். அல்லேலூயா. அப்போ அப்பா பேச்சை கேட்குற பிள்ளைங்களா நம்ம இருந்துட்டோம்னா அப்பா நம்ம கிட்ட திரும்ப வருவார். அல்லேலூயா. அப்போ நான் உன்னை திக்கற்றவனாக விடேன், நான் உன்னை கைவிடலப்பா, நான் உன்னை கைவிடல. இயேசு உங்களை கைவிடவே இல்லை. இயேசு உங்களை கைவிடவே இல்லை. கை விட்டுருந்தாருல இன்னைக்கு நம்ம திருச்சபையில் இந்த 11வது நாள் கூட்டத்தில் வந்திருக்க இயலாது. கைவிடல, கைவிடாமல் பிடிச்சி கொண்டு வராரு. அதுவே தெரிய வேணாமா நீங்கள் எவ்வளோ விசேஷமானவங்கன்னு? நீங்கள் சாதாரணமானவங்க அல்லங்க, நீங்கள் சாதாரணமானவங்க அல்ல, விசேஷமானவர்கள். அல்லேலூயா. பக்கத்து பக்கத்தில் நீங்கள் சாதாரணமானவங்க அல்ல, விசேஷமானவர்கள், விசேஷமான. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன், நான் வர ரெடியா இருக்கிறேன். நேசரே உன் திரு பாதம் மனதே, நிம்மதி நிம்மதியே. நேசரே உன் திரு பாதம் மனதே, நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அதிசயம் அவரு. ஆராதனை அப்பா, அப்பா அடைக்கலமே, அதிசயமே. ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை. மீண்டும் ஒருவரை, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை. நான் கைவிடலைம்மா, திக்கற்றவெல்லாம் நான் கைவிடலை. நேசருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு அந்த கை விடுதல்ங்கிறது, இயேசு உங்களை கைவிட மாட்டாருங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
மனுஷன் கைவிட்டுருக்கலாம், சூழ்நிலை கைவிட்டுருக்கலாம், நம்ம நம்பின மலையை போல நம்பி இந்த காரியங்கள் கைவிட்டுருக்கலாம், உதவிட்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு காலம் கைவிடுகிற தேவனா யாத்திராமத்தின் ஆதி ஆரம்பத்தின் புஸ்தகம் 28:10. பாருங்க, அப்படி பாருங்க. ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணுகிறோன்னா எங்க இருந்து? தன் தகப்பனை விட்டு, தன் தாயை விட்டு போறான். ஏன்? இந்த பகுதி தன் சகோதரன் மீது பயம் வந்ததுனால தன் தேசத்தை விட்டு, தன் உறவுகளை விட்டு அவன் தன் மாமன் இடத்துல போகிறவனா இருக்கிறான். தன் மாமன் இடத்துல போகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவன் போகும்போது பாருங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர் போகும்போது சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர் போகும்போது சந்தோஷமா இருக்கும். குடும்பத்தோட டூர் போகும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனால் தனியா யாருமே இல்லாம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது மனசு பாரமாக இருக்கும். அந்த பாரம் யாருக்கு தெரியும்னா, குடும்பத்தை விட்டு தூர தேசத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷமும் குடும்பத்தை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பாரம் அவங்களுக்கு நினைவெல்லாம் குடும்பமாக தான் இருக்கும். ஐயோ, இந்த நேரம் நான் இருந்திருந்தேன்னா அங்கே நல்லா இருந்துருக்கேன், மனைவி முகத்தை பார்த்துருக்கேன், பிள்ளைங்க முகத்தை பார்த்துருக்கேன். அது இனம் புரியாத வலி, வேதனை. அது இனம் புரியாத வலி, இனம் புரியாத வேதனை. அப்போ அங்கே யாக்கோபுக்கு ஒரு இனம் புரியாத வலி உண்டாகுகிறது. அங்கே ஒரு பெண்ணெடுப்பதற்காகவும் தன் ஜீவனை தன் சகோதரத்தை தப்பித்துக் கொள்வதற்காகவும் அவர் போறாரு. அந்த பகுதி நமக்கு அநேகருக்கு தெரியும். ஆனால் அந்த ஆண்டவர் பாருங்க, அந்த 11 வாசிங்க. எப்போ பாருங்க, எப்போ சூரியன் இருள் அடையுது. ஏன் இருள் அடையுது? ஏற்கனவே அவன் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது இருள் அடைஞ்சிருச்சு வீடு. ஏற்கனவே அவன் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது அம்மாவை விட்டு, உயிருக்கு உயிராக நேசிச்ச அம்மாவை விட்டு, உயிருக்கு உயிராக நேசிச்ச அப்பாவை விட்டு, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக எத்தனாய் அவர் மாறினதுனால அவர் சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டிய சூழல் வந்துடுச்சு. அப்போது அங்கேயே அவர் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் அஸ்தமனம் ஆயிடுச்சு, வெளிச்சம் போயிடுச்சு. இங்கே கடந்து வராரு. அந்த வார்த்தையை நிதானமாக ஒரு இடத்தில் வந்து நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். தலைக்கு என்ன கல்லை வச்சுக்கிட்டு யாரும் இல்லாத அனாதையை போல அவன் படுத்து கொண்டான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அம்மா அப்பா அண்ணன், போகக்கூடிய தேசத்தில் மாமா, அவ்வளோதான். ஆனால் நடுவில் இப்போ என்னவா இருக்கிறான்? யாரும் இல்லாத அனாதையாய், தனித்து விடப்பட்டவனாய். இந்த சூழல் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வரும். எல்லாரும் இருந்து யாருமே இல்லாத அனாதையை போல எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் யாரும் இல்லாத அனாதையை போல நீங்கள் தனியாக உணர்வீங்க. அது இருக்கிறதுல பெரிய கொடுமை, ரண வேதனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரண வேதனை அடையும் பொழுது சிலர் தவறான பாதைக்கு போவதுண்டு, தவறான முடிவுகள் எடுப்பதுண்டு. ஆனால் சில பிள்ளைகள் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அங்கே அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். யாக்கோபு சூரியன் அஸ்தமம் ஆகிறது, அப்பா இல்லை அம்மா இல்லை, தவறுனால அவன் போகிறான். அப்போ அங்கே சூரியன் வெளிச்சம் இல்லாததுனால அவன் இருளை பார்த்தபடினால இனி கடந்து போக முடியாது என்று சொல்லி ஒரு கல்லை வைத்து அவன் உறங்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு அடுத்த நிலைக்கு போக முடியாதபடிக்கு குடும்பத்தின் காரியங்கள் இருக்கும் அப்படின்னா, இருள் சூழ்ந்து இருக்கும்னா அந்த இருளுக்குள்ள நீங்க கல்லை வச்சு படுத்து தூங்குறது போல நீங்க தூங்கி கொண்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கான வார்த்தை, நீங்கள் கடந்து போகிறவர்கள், நீங்கள் அதே இடத்துல உறங்குகிறவர் அல்லவே அல்ல. அல்லையா? அப்ப அந்த இருளை கடக்க பண்ணக்கூடிய ஒருவர் உங்களோடு உண்டு. சொல்லிட்டாரே, நான் உன்னை திக்கற்றனாய் கைவிடேன் அப்படின்ட்டு. இதை இன்னொன்று கனெக்ட் பண்ணலாம். யோவான் புத்தகம் 1 எடுக்க வேண்டாம்,
அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் என்று சொன்னதினால நீ என்னை விசுவாசிக்கிற. யாரை பார்த்து சொல்வாரு? நாத்தான் வேலை பார்த்து சொல்வார். நாத்தான் வேலை பார்த்து சொல்வார். அங்க இந்த பகுதியை யாக்கோபோட கனெக்ட் பண்ண முடியும். நம்ம உள்ள போக வேண்டாம். நமக்கு உண்டான வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை திக்கற்றலா விடலப்பா. இந்த 11ஆம் தேதி நான் உன்னை கைவிடலப்பா. நீ நம்பல ஒருத்தன் கைவிட்டுட்டான், நம்பாதவங்க யாராரோ கைவிட்டுருக்கலாம், ஆனா நான் கைவிடல. நீ எதுக்கு அழுகுற? நீ எதுக்கு இருட்டுக்குள்ள உட்காந்துருக்க? சூரியன் அஸ்தமிச்சார், சூரியன் மறைஞ்சு போச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கியா? நல்ல வாழ்க்கையை காண முடியலன்னு நீ உட்காந்துருக்கியா? இல்லை, நீ உட்காராத. நான் உன்னை கைவிடாத இருக்கிற தேவனா இருக்கிறேன். நான் உன்கிட்ட திரும்ப வருவேன்னு சொல்லிட்டேன். அப்போ நீதியின் சூரியன் உன் மேல உதிக்கும். நீ கவலைப்படாத. ஏனோ சுகவாழ்வை நீ பார்க்காம இருந்திருந்தா இந்த வாழ்க்கை பெஸ்ட் நினைச்சிருக்க. சுகவாழ்வை பார்த்து அந்த சுகவாழ்வை இழந்துட்டு நீ தவிக்கிற. நீ இழந்த சுகவாழ்வை நான் மீண்டும் கிட்ட வந்து தருவேன். நீ கவலைப்படாத மகளே, நான் தருவேன். நீ கவலைப்படாத. அல்லேலூயா. நிச்சயம் தருவேன்னா நான் தருவேன், கவலைப்படாத. அல்லேலூயா. அங்க 12 வாசிங்க. போதும். அங்க பாருங்க, ஏணி ஒன்று பூமிக்கும் பரலோகத்துக்கும் வானத்துக்கும் போடப்பட்டிருக்கு. அந்த சொப்பனத்தில் அவன் என்ன பார்க்கிறான்னா, அங்கே தூதர்கள் மேலையும் கீழையும் போயிட்டு இருக்காங்களாமா. அப்போ அந்த இருளிலே அவன் இருந்தாலும் தனிமையிலே அவன் இருந்தாலும் அவன் காண்கிற சொப்பனம் வெளிச்சத்தின் பாதையை கொடுக்கிற சொப்பனமா இருக்கிறாரு. அப்ப இருளுக்குள்ளே நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் நம்ம நினைக்கலாம். அப்ப ஆனா நம்ம சொப்பனம் காணும் பொழுது அது வெளிச்சத்தின் சொப்பனமாய் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. வெளிச்சத்தின் சொப்பனமாய் இருக்கும். அப்போ அந்த சொப்பனம் நம்மை கரை சேர்க்குமா. அந்த 13 எடுத்து வாசிங்க, அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அங்க பாருமா, அந்த ஏணியின் உச்சியில பரலோகத்துல அவர் இருக்காரு. யார் இருக்காரு? கர்த்தர் இருக்கார். அல்லேலூயா. அப்ப அவன் சொப்பனத்துல என்ன பார்க்கறானா, ஏணியை அண்ணாந்து பார்க்கிறவனா இருக்கிறான். அந்த சொப்பனத்துல கூட தன்னை தாழ்த்தி அவன் பார்க்கல. அவன் கண்ணு பரத்தை நோக்கி இருக்கிறபடினால பரத்துக்குண்டான நன்மைகள் அந்த சொப்பனத்திலே அவனுக்கு விளக்கப்படுகிறது. கர்த்தர் பேசுகிறார், நீ அனாதையாய் கடந்து போகிற பூமிக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நீ இழந்த நன்மையை நான் உனக்கு மீண்டும் தருவேன். அல்லேலூயா. அவ இழந்த நன்மையை நான் உனக்கு மீண்டும் தருவேன் அப்படின்னு சொல்றாருன்னா தந்தே தீருவாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவர் காண்பிக்கிற தரிசனங்களிலே நிற்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் எப்பவுமே ஆண்டவரோட பிள்ளைக்கு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். என்னன்னா, எங்க சுத்தி நீங்க வந்தாலும் உங்க ஆசீர்வாதம் அவர் பக்கத்துல நிற்கும் போது தான். உங்க ஆசீர்வாதம் அவருக்காக காத்து கொண்டிருக்கும் போதுதான். பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் எண்ணூருக்கு போகணும்னு வச்சுக்கோம். எண்ணூருக்கு போறதுக்கு பஸ் தானே. நான் பாரிஸ் பக்கம் ஏறி பாரிஸ்க்கு போயிட்டு அங்கிருந்து ஏறி எண்ணூர் பக்கம் வருவேன்னு யாருன்னா போவீங்களா? யாராவது போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்? வழி என்னன்னு தெரியுது இல்லையா? ஒரு பஸ்ஸுக்கே வழி தெரிஞ்சு தடம் மாறி போகாம கரெக்டான பஸ் ஸ்டாண்ட்ல நிற்க தெரிஞ்ச நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கிற இயேசு என் இடத்துல திரும்பி வருவார்னா, அவர் சொன்ன இடத்துல அங்க பெத்தேல்ல நான் நிக்கணும். எந்த ஊர் அது? அந்த ஊர்ல நான் நிக்கணும். அல்லேலூயா. 14 வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். அப்ப நம்ம வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறாருமா, திருச்சபையில கர்த்தர் இருக்காரு, உங்க குடும்பத்துல கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப அந்த குடும்பத்துல கர்த்தர் இருக்கிறாருங்கிற அந்த அறியக்கூடிய பக்குவம் இல்லாததுனாலதான் கஷ்டத்தை நினைச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப கஷ்டம் குடிக்கொண்டு விளையாடி கொண்டே இருக்குது. இயேசு இருக்கிறார்னு நீங்க நினைச்சு சபைக்குள்ள உட்காந்து பாருங்க, இயேசுனுடைய வல்லமையை பார்ப்பீங்க. இயேசு வீட்டுல இருக்கிறார்னு நீங்க நினைச்சு அமர்ந்து பாருங்க, இயேசுனுடைய மகத்துவத்தை உணர்ந்து பார்ப்பீங்க. அவர் ஏனியில அந்த பக்கம் இருந்து சொல்றாராம், யாக்கோபே நீ போ, நான் உன் கூட வரேன், உன் கூட இருப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், நான் திரும்ப கொண்டு வருவேன்னு வாக்கு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல 15 அழகா எடுத்து வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஓகே, 15 தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு வாக்கு பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 19 வாசிங்கம்மா. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. யாக்கோபால் அந்த ஊரோட பேரே மாறிடுச்சான், பெத்தேல். ஆசீர்வதிக்கப்பட்டார், அப்பத்தின் வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வீடு பெத்தேலாய் மாற போகிறது. எப்பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு வரும்பொழுது. வெறும் கையா போனாங்க. அங்க பாருங்க, அழகா பார்க்கலாம். 32:22 வாசிங்க. அங்க பாருங்க, சிங்கிள் பர்சனா இக்கரையில இருந்து அக்கறைக்கு போனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சா? இரு பரிவாரங்களோடு அவர் திரும்பி வராரா? அல்லேலூயா. ஒருவனாய் போனவன் இரு பரிவாரங்களோடு வருகிறான். அதுல ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான வார்த்தை 32-31 வாசிங்க பார்க்கலாம். அவன் வெளியே கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஓ ஜீசஸ், அவன் தொடை சுற்றினான். ஜீசஸ் போதுங்க, அந்த பகுதி வேண்டாம். அது சிக்ஷை. அது கர்த்தர் சித்தமானா அனுமதிச்சார்னா அதை நம்ம பேசலாம். அதை குறித்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு தேவ பிள்ளைக்கு தகப்பனுடைய சிக்ஷை ரொம்ப முக்கியம். தகப்பன் சிக்ஷை இல்லைன்னா அந்த பிள்ளை ஆசீர்வாதத்தை பெறாது. கர்த்தர் சித்தமானா இந்த ஸ்பெஷல் டேல பேச விட்டாருன்னா நம்ம பேசலாம், அனுமதிச்சார்னா. அங்க பாருங்க, அங்கே ஒரு இடத்துல வந்து பாருங்க, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இருட்டில் அவன் எங்கேயும் தெரியாம அந்த இடத்துல கல்லை போட்டு படுத்துட்டான். இங்க 32 சூரியன் தெரியாதபடிக்கு வாழ்க்கையை தொலைச்சி இருள போனவன். 32:31 வாசிங்க. சூரியன் உதயமாயிற்றுங்க. அப்ப சூரியன் உதயமாக்கூடிய நாள் நம்ம குடும்பத்துல வருகிறது. அந்த சூரியன் வந்துடுச்சுன்னா இருளுக்கு இடமே இல்லை. அவர் நீதியின் சூரியனா இருக்கிறார், உதிக்க வைக்கிறவரா இருக்கிறார், வெளிச்சத்தையும் இருளையும் செப்பரேட் பண்ணினவரா இருக்கிறார். அப்ப இன்னைக்கு இருளுக்குள்ள இருந்து ஒரு கல்லை வைத்து படுத்து கண்ணீர் சிந்தினவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்து, அந்த நுனியில இருந்து நீ தனியா போறப்பா, ஆனா திரும்பி வரும்போது இரு பரிவாரங்களோடு நீ வருவேன்னு வாக்கு பண்ணது மட்டும் இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட வருவேன், உன் சந்ததியை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு சொன்னதை செய்கிறவராய் இரு பரிவாரங்களோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு, தன் இரு மனைவிகளோடும் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வருகிற வழியில ராத்திரியில கிளம்புறான். வெளிச்சத்தை வந்து அடைகிறாங்க. ராத்திரியில வெளிச்சத்துல போனவன் இருளுக்குள்ள போயிட்டான். ஆனா இருள்லயே அவன் போகல, அவன் இருள்ல இருந்து கிளம்பலாம், வெளிச்சத்தை கண்டுட்டான். அல்லேலூயா. அப்ப இருள் அடைந்து கிடக்கிற வாழ்க்கையில நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து உதிப்பாரம்மா. அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. கொஞ்ச காலம் தாங்க இந்த கஷ்டம்,
கொஞ்ச காலம் தான் நீங்க பாடு அனுபவிக்க போறீங்க. அந்த பாடு அனுபவிக்கும் பொழுது ஐயோ ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லாதபடிக்கு இந்த பாடிலிருந்து என்னை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் முற்படும் பொழுது, கடந்து வரும் பொழுது உங்கள் மேல் நீதியின் சூரியன் பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பென்னியலை கடந்து போகையில் சூரியன் உதயம் ஆயிற்றுங்க. சன்ரைஸ் ஆயிடுச்சு, சன்ரைஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இரு பரிவாரங்களோடு அவன் திரும்பி வந்தான். வெறும் கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஹே எல்லோஹே, 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 உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கும்போது எனக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தாரு. நாத்தான்வேலோட இதை ஒப்பிட்டு பார்த்து புரிஞ்சு கொள்ள வச்சாரு. அந்த 28:11 அவன் சூரியன் மறைவுப்பா அவன் வாழ்க்கையில். ஆனால் மறைஞ்ச சூரியன் மறைஞ்சிடவே இல்லை. ஒரு நாள் அவன் உதிக்கிற சூரியனை காண்கிறான். அதில் இரு பரிவாரங்களோடு வருகிறவனாக இருக்கிறான். அவனோடு ஒரு இரவுல சொப்பனத்தில் அவன் பார்க்கிறான். அங்க இருக்கிற தொட முடியாத தூரத்துல இருக்கிறாரு. ஆனா திரும்பி வரும்போது சொப்பனம் அல்ல, அவரை கட்டி தழுவி அவரோடு போராடுகிறவனா இருக்கிறான். அப்போ பார்த்தவன் கட்டி பிடிக்கிறான், பார்த்தவன் பேசுகிறான், பார்த்தவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ பார்க்கிற நாம் நமக்கு ஒரு நாள் வரும் அவரிடத்துல பேசுவதற்கு, அவர் கரத்தை பிடிப்பதற்கு, அவரை கட்டி பிடிப்பதற்கு, அவரோடு போராடுவதற்கு ஒரு நாள் வரும். அது வெற்றியின் நாளா இருக்குங்க. அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல நீர் எங்களை கைவிடாத தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் திரும்ப உங்களிடத்துல வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்க குடும்பத்துல வாங்கப்பா, எங்க குடும்பத்துல வாங்க, திருச்சபையில வாங்க, வேலை ஸ்தலத்துல வாங்க, ஊழியத்துல வாங்க, ஆண்டவரே கல்வியில வாங்கப்பா, எல்லா இடத்துலையும் வாங்க, வியாபாரத்துல வாங்க. நீங்க வந்தீங்கன்னா நாங்கள் சேமமாக இருப்போம் அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. மீதியாக இருக்கிற நாட்களை கடந்து போக கிருபத்தாங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த செப வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே. ஆமென்.